गाइस இப்போ வந்து நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்றோம். இந்த சேலஞ்ச் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போ ஒரு ஃபுட் நினைச்சு கயிறு இழுத்தா ஒரு ஃபுட் வரும். என் டார்கெட் பாத்தீங்கன்னா அந்த மீன் குழம்பு நெக்ஸ்ட் அந்த கயிறு தான். பாத்துக்கோங்க. நீங்களே சொல்லுங்க. அதான் எனக்கு முக்கியம். உங்களோட டார்கெட் என்ன? என்னோட டார்கெட் தயிர், சாப்பாடு, தண்ணி, சர்க்கரை, தக்காளி. எது வேணாம்னு தோணுது உங்களுக்கு? எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம். அப்புறம் உப்பு வேண்டாம். உங்களுக்கு? எனக்கு பச்சை மிளகாய் வேண்டாம். அது மட்டும் தான் வேண்டாம். மற்ற எதுக்கு தான் நான் சாப்பிடுவேன். அதுதான். சரி ஃபர்ஸ்ட் எஸ் தேவிலுங்க. வரணும் அது புடி இல்லைங்க கன்ஃபார்ம் சாப்பாடுன்னு தான் நினைக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தக்காளி தான் வந்திருக்கு. தக்காளி அப்படியே எடுத்துருங்க. நூல் எடுத்துரு. எல்லாமே வரக்கூடாது. அங்கே அதே மாதிரி தான் குழம்பு இருக்கணும். அங்கே குழம்பு இருக்கு, அப்புறம் தான் விரிச்சு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், தோ ஹோட்டலில் சொல்லி இருக்கும். ஓகே இல்ல ஃபுல்லா சாப்பிடணும். போதும், அங்கே ஓரமாக வச்சிருங்க. என் டார்கெட் தக்காளியும் போயிடுச்சு. அடுத்ததாக பி வரும் எடுக்கிறார். கிங் பி வரும் எடுக்கிறேன் பாருங்க. ஒரே ஒரு கயிறு இழுவண்ணு தயிர் வந்துருச்சு. உனக்கும் தயிர் வரணும்னு நினைச்சதானே? பிடிக்குமா தயிர்? ரெண்டாவது டார்கெட் பாத்தீங்கன்னா அடுத்த கயிறு எடுத்தாச்சு. ரெண்டாவது டார்கெட் அடுத்து இருக்கிறது சீனி. மொத்தமாக குடிச்சிட்டாங்க. அடுத்ததாக இழுக்க போகிறது எஸ் தேவி. இல்லைங்க மேடம், உங்களுக்கு இந்த தடவை என்ன வரணும் ஆசை? எனக்கு சாப்பாடு. சாப்பாடு வந்திருக்கு. எனக்கு தான் சாப்பாடு டார்கெட் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு. இதை பாருங்க, மீன் தான். இப்போ ஒரு கயிறு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரைக்க வேண்டியது கொஞ்சம் கூட தர மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் சீனி, தண்ணி, இது ரெண்டும் லக்கு. பச்சை மிளகாய் யாரும் வேணான்ட்டாங்க, அப்புறம் உப்பும் வேணான்ட்டாங்க. இந்த மூணு மட்டும் யாருக்கும் பிடிக்காது. மாங்காய் ஊறுகாய் வேணால் பாட்டிக்கு பிடிக்கும். இந்த உப்பும் பச்சை மிளகாயும் வேணாம். இது தான் ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க. அதில் இது யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த கேமோட வின்னரே பாட்டி தான். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிச்சு உனக்கு? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லக்கானது தக்காளி கிடச்சி. சாப்பிட்டு இப்போ இவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன வருது உங்களுக்கு? தண்ணி தான் வருது. தண்ணி வந்துச்சு. உங்களை எடுத்துருங்க வெளியே. தண்ணி சுத்தமான தண்ணி. அடுத்து இன்னும் சீனி, பச்சை மிளகாய், ஊறுகாய், சீனி அவள் தான் இருக்கு. அடுத்ததாக எஸ் தேவி ஆரம்பிங்க. பச்சை மிளகாய் வந்து விட்டது.
ரெண்டு ஏ, வருதுடா. சீனி சீனி தான் சீனி தான் ஃபர்ஸ்ட். பச்சை மிளகாய் இல்லடா, சீனி. ஆமா இரு. சீனி. எப்படின்னா நவுத்துடா. இப்போ வந்து சீனி எடுத்துக்காங்க ஆமாண்டா. பாயா. ஆயா எனக்கு கொஞ்சம் தாயா. இப்போ தேவி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்ததாக வருண் எடுக்க போகிறார். எடுங்க. ஏய் கோல். இந்தா. உப்பு வந்துருச்சு உங்களுக்கு. போதும். உங்களுக்காக அடுத்து எஸ் தேவி இழுக்க போகிறாங்க. அவங்களுக்கு இந்த தடவை ஈஸியாக இருக்கும். ஊறுகாய் வேணுமா உங்களுக்கு? பச்சை மிளகாய் வேணுமா? ஊறுகாய் இது வேணுமா? இல்லைங்க. ஓ அவள்தான் அவள்தான். ஏய், பச்சை மிளகா ஊரு கையிலக்குதா. இந்த பாருங்க பச்சை மிளகாய் வந்துடுச்சு. ஆயா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் இழுத்துறேன். எனக்கு தான் ஊறும். ஜாலியோ சாப்பிட்டாங்க. அங்கே பாருங்க, நல்லா தெரியுதா? அடுத்து இவர் சாப்பிட போறாரு. அவன் என்ன போடாம வச்சுட்டான். அவனுக்கு தான் லாஸ்டா இருக்கு. அவன் தான் எடுக்கும். யார் ஜெயிச்சது? சொல்றேன். இந்த கேமோட வின்னர் எஸ் தேவி. ஏன் அவங்க தான் சீனி வந்துச்சு, மீன் குழம்பு வந்துச்சு, அடுத்து என்னையா வந்துச்சு? சக்கரை வந்துச்சு, தக்காளி வந்துச்சு. சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய்.